இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் காண்பித்துக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. லெவிட்டிகஸ் சாப்டர் நம்பர் 25 verse number 21. நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். I will command my blessing on you in the 6th year, so that it will produce a crop sufficient for 3 years. 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. உடனே ஜனங்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் 20ஆம் வசனத்திலே, அப்படி என்றால் 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், உடனே தான் 21ஆம் வசனத்தை சொல்கிறார், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச வேண்டும் என்று என்னை ஆழமாய் உணர்த்தினபடினாலே உங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில உண்மையாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், 6 வருஷங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யுங்கள். 7ஆம் வருஷத்தில் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்து இருக்கக்கூடிய அந்த வருஷம். அதில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் சைலண்டாக கர்த்தரை மாத்திரம் நீங்கள் ஆராதிச்சா போதும், தேவனை மாத்திரம் துதிச்சா போதும், கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை மாத்திரம் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாய் கர்த்தருடைய செயல்களை பார்ப்பதற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாய் அது இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னபோது, ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே அப்படி என்றால் இந்த 7வது வருஷத்தில் நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம்? எதையுமே விதைக்கவில்லை என்றால், எதையுமே அறுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எதை சாப்பிடுவோம்னு சொல்லும்போது, கர்த்தர் அவ்வளவு ஞானமற்றவரா? இஸ் அன் omnipotent God இல்லையா? omniscience God. பைபிள் சொல்லுது, 21ஆம் வசனத்தில் சொல்கிறார், 6வது வருஷத்தில் 3 வருஷ பலனை நான் உனக்கு தந்துடுவேன். 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். என்னைக்கோ நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் சமீபமாக்கி துரிதப்படுத்தி கர்த்தருடைய கிரியைகளை மிக சீக்கிரமாக துரிதமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிப்பதற்கு தரிசனத்தை கொடுக்கும் போதே டைம் செட் பண்ண ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் ரொம்ப அழகாக எழுதுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, இனி அது தாமதியாது. ஏனென்றால் தரிசனத்தை கொடுக்கும் போதே டைம் செட் பண்ணுறார் தேவன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் உண்மையாக அவருடைய நேரத்தில் உண்மையாக இருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் உண்மையாக அவருக்கு செலுத்துங்கள். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதை கர்த்தர் ஏற்கனவே யோசித்து விட்டார். கர்த்தர் சொல்ற, 7வது வருஷத்தில் நீ சைலண்டாக இருக்கிறன்னா உன்னை நான் பட்டினி போட மாட்டேன். அந்த 6வது வருஷம் உனக்கு 3 வருஷ பலனை கொடுக்கும். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நான் சொல்கிறேன், ஆழத்தின் மேல் வலையை போய் போடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கலன்னு அடுத்த 12 மணி நேரத்தில் வேலைக்கு போகணும், ஆகவே வலைகளை அலசி கொண்டிருக்கிறான் பேதுரு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி செய்த போது இரவிலே கிடைக்க வேண்டிய எல்லா மீன்களும் பகலிலேயே அவனுக்கு கிடைத்ததே. தீர்க்கதரிசி ஊழியக்காரன் இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் ஒளிமுக வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்றாரு. கர்த்தர் அதை செய்தாரு. நேரங்களும் காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. உங்களுடைய காரியங்களையோ உங்களுடைய எதிர்காலங்களையோ உங்களுக்கு என்ன சம்பவிக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லா கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லா கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். சகலமும் ரைட் டைமில் ஆன் டைமில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆன் டைமில் கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னும் மறுபடி மேலே போய் நான் சொல்கிறேன், ஆன் டைம் அல்ல, அதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். 7வது வருஷத்தின் பலன் 7வது வருஷத்தில் அல்ல, 6வது வருஷத்திலேயே 3 வருஷ பலனை கொடுத்தவர். இரவிலே பிடிக்க வேண்டிய மீன்களை பகலிலேயே நிறைவாய் பேதுருவுக்கு 2 படகுகள் நிறையாய் கொடுத்த தேவன்
ஒரு மரக்கால் கோதுமை மா 1 ஷேக்கலுக்கு பருவகாலம் எத்தனையோ பருவகாலம் எடுத்து விளைச்சலை விளையச் செய்து அதை அறுக்க வேண்டிய காலங்களை சுருக்கி தம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாகவே நன்மைகளை வரப்பண்ணின தேவன், என்றோ நடக்க வேண்டிய சில நன்மைகள், என்றோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில நன்மைகள் மிக சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தெய்வீக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு அப்படியே கைகூடி வரட்டும், கைகூடி வரட்டும், கைகூடி வரட்டும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று தைரியமாய் கம்பீரமாய் சொல்லத்தக்கதாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. Amen.